இங்கே ஒரு தலைவர் டைரக்டாக இன்னொரு கட்சியினுடைய தலைவரை விமர்சனம் பண்ணுறாரு, முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுறாரு. அப்படி ஒரு எதிர்வினை இங்கேருந்து வரல. அப்போது எங்களுக்கு நீங்கள் போட்டி இல்லை அப்படின்னு திமுக நிறுவ முயற்சி பண்ணுது. காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கோங்க. காங்கிரஸ் கட்சி எந்த அலைன்ஸில் இருக்கோ அந்த அலைன்ஸ் தான் பிஜேபி எதிரான அலைன்ஸ். இப்போ காங்கிரஸ் கட்சி விஜய் கிட்ட போச்சுன்னு வச்சுக்கோங்க, விஜய் தான் பிஜேபிக்கு எதிரான அலைன்ஸ். இல்லை, காங்கிரஸ் வந்து இங்கே ஒரு தீர்மானிக்கும் சக்தியாவாக இருக்கிறாங்க. நீங்கள் விசிகா சொன்னால் கூட பரவாயில்லைங்க. காங்கிரஸுக்கு என்னங்க ரோல் இருக்குது தமிழ்நாடு? காங்கிரஸ் எதனால டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா, காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலனே வச்சுக்கோங்க. காங்கிரஸ் எந்த அலைன்ஸில் இருக்கோ அந்த அலைன்ஸ் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி கலர் கொடுக்கும். ஃபாசிச பாஜகவை எதிர்த்து நான் களமாடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஃபாசிச பாஜகவோட அண்டர் டீலிங் போட்டு திமுக ரெட்டை வேடம் போடுதுங்கிறத அம்பலப்படுத்துறாரு. எஸ்ஐஆர் எதிர்க்கிறாரு, சிஏ எதிர்க்கிறாரு, என்ஆர்எஸ் எதிர்க்கிறாரு. இதற்கு மேலே வேற என்ன ஒரு பிஜேபி எதிர்க்கணும்? நீங்கள் கூட இன்னைக்கு வந்து பார்த்துருப்பீங்க, டெல்லியில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு, ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சு. அதுக்கு வந்து கண்டோலன்ஸ் மட்டும் தானே போட்டிருந்தாரு விஜய். இது வந்து ஒரு தலைநகரில் ஒரு முக்கியமான இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதை என்கொயரி பண்ணணும், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இது வந்து அந்த காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்குற மாதிரி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டுக்கணும்ல, விஜய் கேட்டுக்கணும்ல. ஏன் கேட்கல? இதனால் நான் விஜய் வந்து பிஜேபியோட பிடிஎம் நான் சொல்லவில்லை. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து நரேட்டிவாக செட் பண்ணுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஒரு கட்டத்தில் கேம்பெயினை நிறுத்த சொல்லி ஒரு டெட்லைன் கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் பூத்துக்கு போகிற வரைக்கும் கேம்பெயின் நடந்துகிட்டே இருக்கும். பேசிக்கிட்டே இருப்பார் உங்ககிட்ட ஒருத்தர் வந்து, இந்த கட்சி போட்டு போடுங்க, அக்கா மரணம் போட்டுருக்கா அப்படின்னு. பூத்துக்கு போகிற வரைக்கும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வெவ்வேறு வடிவங்கள். இந்த கிங் மேக்கர்ஸை நீங்கள் காலி பண்ணிட்டு நீங்கள் ஜெயிக்கணுன்றது ரொம்ப கஷ்டம். கூட்டம் கூடும், நான் மறுக்கவே இல்லை. கூட்டம் ஓட்டாவும் மாறும், நான் மறுக்கலை. அப்போது இந்த இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ நாள் இவங்க வளர்ந்து நிற்கிறாங்கல்ல, இவங்களை காலி பண்ணிட்டு நீங்கள் எப்படி வளர போகிறீங்க? அதான் சொன்னேன், நான் கடைசி நாள் வரைக்கும் ஓட்டு போடுற வரைக்கும் அங்கே கேம்பெயின் நடக்கும். நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க, நாங்கள் குடும்பத்தோடு இன்றைக்கி விஜய்க்கு ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் பூத்துக்கு போகும்போது உங்கள் மனசை மாற்றுவாங்க. இப்போவும் சொல்கிறேன், கேண்டிடேட்டை பார்த்து போட மாட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. கேண்டிடேட் பிளேஸ் அ மேஜர் ரோல். எஸ், உண்மைதான். இன்றைக்கி திமுக எடுத்துக்கோங்க, அதிமுக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு கோல போட்டி நடத்துவாங்க. கோல போட்டியில் கலந்துக்கிட்டவங்களுக்குலாம் ஒரு குக்கர் தருவாங்க, ஜெயிச்சவங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் தருவாங்க. இந்த மாதிரி அவங்க கிரவுண்டில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு பரிசு பொருட்களோ, விளையாட்டு போட்டிகளோ, கிரிக்கெட் போட்டியோ ஏதாச்சும் ஒன்று நடத்திக்கிட்டு அவங்கள என்கேஜிங்காகவே வச்சுருப்பாங்க. டிவிக்கு அப்படி என்ன பண்ணுச்சு? இல்லை, பட் உங்களுக்கு அல்டிமேட் கோல் வந்து திமுக தோற்கடிப்பது தான் அப்படின்னா நீங்கள் வந்து இணையிறது தான் இயற்கை விதி. நீங்கள் அப்போ தனியாகவே நிற்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் த பி டீம் ஆஃப் டிஎம்கேன்ற கேள்வி வருது இல்லை? அந்த திமுக வெற்றிக்கு நீங்கள் பயனடைகிறீங்களா? இந்த கேள்வியை நம்ம அந்த சீமானை நோக்கி வைக்க மாட்டோம். ஸோ யார் எப்படி அரசியல் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது. நான் ஜெயிக்கிறேன்னா தோக்குறணும், நான் என்னுடைய ஐடியாலஜி படி நான் நிற்கிறேன், நான் யார் கூட சேரணுன்றது என்னோட முடிவு. அப்படின்றது அந்த கட்சியினுடைய முடிவு தான். அந்த கட்சி நீங்கள் திமுக தோக்கடிக்கணும்னா நீங்கள் ஏன் அவங்க கூட போய் சேரல நம்ம சொல்லப்படுது. ஓகே, அது அந்த விமர்சனம் வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு காடுபுடரோட இருக்கக்கூடிய விமர்சனமாக எடுத்துக்கலாம் இல்லையா? திமுக தோக்கணும்னு நினைக்கிறவங்க வைக்கிற விமர்சனம். ஓகே, எனக்கு திமுக தோத்தவனை விஜய் கொண்டு போய் அங்கே சேர்த்துருவோம் அப்படின்னு வைக்கிற விமர்சனம். அந்த கட்சி எப்படி செயல்படணும், அந்த கட்சி எப்படி பிரச்சாரம் பண்ணணும், அந்த கட்சி யாரோட கூட்டணி வைக்கணுன்றது அவங்களுடைய முடிவு தான். 2021 அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்ததுனால தோத்தாங்க, 24 2 பேரும் சேராதனால தோத்தாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்தா 10 வரைக்கும் ஆன்டி இங்கே மத்தியே வச்சுங்களேன். அப்போ அதில் விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் கூட சேர்ந்தா நிச்சயமாக திமுகவை வீழ்த்த முடியும். ஆனால் வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். ரொம்ப நாள் கழித்து உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ பார்த்ததும் வாங்க பேசலான்னும் போது ஓகே வரேன், வாங்க பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டீங்க. முதல்ல எங்கே போயிருந்தீங்க? ரொம்ப நாள் ஆளே காணோம். சார் சொல்லுங்களேன் ஃபஸ்ட்டு. எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன். என்னுடைய சதன் ஹெரால்டு சேனலில் வந்து கொஞ்சம் சில நெருக்கடிகள்னால, சில பொருளாதார நெருக்கடிகள்னால அதை கண்டினியூ பண்ண முடியாத நிலைமை. எங்கேயும் போகல, மீண்டும் வருவோம். ஓகே, நம்ம என்ன கட்சி சார்ந்த ஊடகமாக நடத்துகிறோம், அப்படி இருக்கிறவங்க சர்வே பண்ணுறாங்க. நம்ம எந்த கட்சிக்கும் சார்பு இல்லாமல் கை காசை போட்டு அதுலேருந்து வர வருமானத்தை எடுத்து வச்சு நடத்துகிறோம். ஒரு கட்டத்தில் அது கொஞ்சம் ரெவன்யூ கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. நம்மளை நம்பி வேலை பார்க்குறாங்கல்ல, கேமராமேன்ஸ், எடிட்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் நம்ம ஊதியம் கொடுக்கணும். இந்த மாதிரியான நெருக்கடிகள் வரும்பொழுது அதை கண்டினியூ பண்ண முடியாத நிலைமை ஆயிடுச்சு. மீண்டு வருவோம், எல்லாத்துலேருந்தும் கண்டிப்பாக மீண்டு வரலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதுவும் உங்களுக்கு போன நாட்கள் ரொம்ப நாளாக அந்த ஃபீல்டில் இருந்திருக்கிறீங்க, தொடர்ச்சியாக அந்த ஃபீல்டில் உங்களுடைய பணிகளையும் வந்து கொடுத்துட்டு இருந்துருக்கிறீங்க.
அந்த அடிப்படையில் கண்டிப்பாக உங்களால வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லாதீங்க, இந்த தொழில் தான் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து தமிழ்நாடு கிரவுண்டை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஷார்ப்பாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் என்ட்ரன்ஸ் ஆஃப் டிவிக்கு தமிழ்நாடு எலெக்ஷன் கிரவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப எர்லியராகவே பரப்புரையை துவங்குறதோ மற்ற விஷயங்களும் ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கூர்மையாக கவனிக்கிறோம். எப்படி பார்க்குறீங்க? இந்த 4 முனை போட்டியாக தான் இது போகுமா? உங்களுடைய கணிப்பு என்ன? 2026 ஒட்டிய உங்களுடைய முதற்கட்ட கணிப்பு என்ன? 4 முனை போட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ப்ரீமெச்சூர் நம்ம கணிக்கிறது. ஆஃப்டர் டிவிக்கே தமிழ்நாடு அரசியல் களம் வந்து ஒரு பரபரப்பான சூழலில் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் டிவிகே தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றாங்க. ஆனால் திமுக தரப்பில் அப்படி ஒரு எதிர்வினை விஜய் நோக்கி இது வரைக்கும் வரல. டாப் லெவல் லீடர்ஸ் மத்தியில், சிஎம்மாக இருக்கட்டும், டெபுட்டி சிஎம்மாக இருக்கட்டும், இல்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களாக இருக்கட்டும், விஜயை நோக்கி ஒரு காட்டமான விமர்சனங்களை அவங்க இன்னும் வைக்கவே இல்லை. விஜய்ன்ற பேரை கூட அவங்க யூஸ் பண்ணலை. இங்கே ஒரு தலைவர் டேரெக்டாக இன்னொரு கட்சியினுடைய தலைவரை விமர்சனம் பண்ணுறாரு, முதலமைச்சர் விமர்சனம் பண்ணுறாரு. அப்படி ஒரு எதிர்வினை இங்கேருந்து வரல. அப்போது எங்களுக்கு நீங்கள் போட்டி இல்லை அப்படின்னு திமுக நிறுவ முயற்சி பண்ணுது. எங்களுக்கு நீங்கள் ஒரு போட்டி இல்லை, பிரதான எதிர்கட்சி, பிரதான எதிரி எங்களுக்கு அதிமுக தான் அப்படின்றத திமுக தொடர்ந்து நிறுவ முயற்சிக்குது. ஸோ விஜய்க்கு எதிர்வினை ஆட்டுறதுக்கு அவங்ககிட்ட ஒரு பெரிய ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, அதை வச்சு தான் அவங்க எதிர்வினை ஆட்டுறாங்க. டெபுட்டி சிஎம் எதிர்வினை ஆற்றுகிறாரு, பேர் மட்டும் தான் சொல்லலை. தாஜ்மஹால் இந்த மாதிரி அட்டை படம் தாங்க, அவங்களாம் கொள்கை கிடையாது, தட்டினா விழுந்துருவாங்கன்னு யார் விமர்சனம் பண்றாரு? எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்றாரு, விஜய் தான் விமர்சனம் பண்றாரு. எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லி விமர்சனம் பண்றாருல்ல. ஆமா, ஏன் விஜய் பேரை சொல்லல? அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லைங்க, ஒருத்தர் இல்லைங்க அவரை பொறுத்த வரைக்கும். அதுதான் திமுக நினைக்குது. நான் ஏன் உன்னை டேரக்டா விமர்சிக்கணும், நீ எனக்கு ஈக்குவலான எதிரியே கிடையாது அப்படின்றதான் திமுக தொடர்ந்து நிறுவ முயற்சி பண்ணுது. இப்போ அவங்க டிவிகே தலைவர் விஜய் வந்து மேடைக்கு மேடை முதலமைச்சர் விமர்சனம் பண்றாருல, பெயர் சொல்லி விமர்சனம் பண்றாருல, அப்படி ஒரு எதிர்வினைக்கு இல்ல வரணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? இல்ல, நான் கிரவுண்ட் ரியாலிட்டியை பேசுறேன். ஓகே ஓகே. அப்போ எனக்கு ஈக்குவலான எதிரி நீ கிடையாது அப்படின்றத மக்கள் மத்தியில நிறுவ முயற்சி பண்ணுது திமுக. ஓகே, எங்களுடைய எதிரி அதிமுக, சென்ட்ரல்ல பிஜேபி, இதை தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க திமுக நினைக்குது. ஆனால் மக்கள் மத்தியில ஒரு பேசு பொருளா இருக்கிறார் விஜய், அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் 4 முனை போட்டியா மாறுமா இந்த தேர்தல் களம் அப்படின்றது ஜனவரிக்கு பிறகுதான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஏன்னா திமுக ஒரு வலுவான கூட்டணியில் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் நாங்கள் திமுக தான் தொடர்வோம் அப்படின்றாங்க. காங்கிரஸ்ல ஒரு சில குரல்கள் எழுந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆட்சியில பங்கு வேணும், நாங்களும் எவ்வளவு நாள் தான் வந்து சில சீட்டுக்காகவே இருக்கிறது அப்படின்ற குரல்கள் காங்கிரஸ் கட்சியில் எழ முடியுது. கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும், நாங்கள் திமுக கூட்டணிலாம் தொடர்வோம் அப்படின்றாங்க. ஸோ திமுக கூட்டணி அரித்மெட்டிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸில் இருக்குது. அதிமுக கூட்டணி பிஜேபி அதிமுக ஒரு அவங்களும் வந்து ஒரு அதில் விஜய் மற்ற கட்சிகள் போக வாய்ப்பு இல்லை, விஜயும் போய் சேர வாய்ப்பு இல்லை. நாம் தமிழர் ஆபியூசா நமக்கு தெரியும், அவங்க தனிச்சு தான் போட்டி போடுறாங்க. அப்போ 4 முனை போட்டியாக இருக்குமா, இல்லை திமுக கூட்டணி உடையுமா, திமுக கூட்டணிலேருந்து ஏதாவது ஒரு கட்சி விஜய் நோக்கி போகுமா, இதெல்லாம் வந்து ஜனவரிக்கு பிறகு தான் தெரியும் அப்படின்றது. ஆபியூஸா அரசின் மேல் விமர்சனங்கள் இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னா இருக்குது. அது எந்த அளவுக்கு இந்த தேர்தலை எதிரொலிக்கும் அப்படின்றது ஜனவரிக்கு மேலே தான் தெரியும். 4 முனை போட்டியா 3 முனை? எஸ், பட் ஆனால் கண்ணுக்கெட்டு தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு துணியில தான் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் இந்த ஒரு இடத்தையும் அணுகிக்கிட்டு இருக்காரு. எந்த கொம்பனாலையும் வீழ்த்த முடியாது, 7வது முறையும் நம்ம தான், 26 31 நம்ம தான் இப்படின்னு அவர் பேசுகிற பேச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை காட்டுகிறதா இல்லை ஒரு அதிகார மயக்கத்தில் இருக்கிறாருன்னு காண்பிக்கிறதா? உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லா தலைவரும் அப்படி தானே பேசுவாங்க. நம்ம வந்து பலவீனமாக இருக்கணும் எந்த தலைவரும் பேச மாட்டாங்க. தங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு எல்லா தலைவரும் அப்படி தான் பேசுவாங்க. அங்கே இபிஎஸ் என்ன பேசுறாரு, அடுத்து நம்ம தான் ஆட்சி அப்படின்றாரு. விஜய் என்ன பேசுறாரு, அடுத்து நம்ம தான் முதலமைச்சர். அந்த சீமான் என்ன சொல்றாரு, ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கலையோ அடுத்து நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போறோம். தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பேச்சு தான் அது. ஸோ அவங்க வந்துட்டு கண்ணுக்கிட்ட வரை தூர எதிரிகள் இல்லை அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், நம்ம தான் அடுத்து இன்னும் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு நம்ம தான் ஆட்சி அமைக்கிறது அப்படின்றது எல்லா கட்சிகளும் சொல்றதுதான். தங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது, தங்களுடைய தொண்டர்களை ரொம்ப வைப்ரண்டா வச்சிருக்கிறதுக்காக லீடர்ஸ் பேசுற பேச்சு தான் நம்ம பார்க்க முடியும். அதை நம்ம ரொம்ப ரியாலிட்டி என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த எலெக்ஷன் டஃப்பாக இருக்குமா இல்லை ஈஸியாக ஜெயிச்சிடலாமா அப்படின்ற ரியாலிட்டி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறது அவங்க தான், இன்டெலிஜென்ஸ் அவங்க கிட்ட இருக்கு, ரியாலிட்டி என்னவா இருக்குன்றதுனா அவங்களுக்கு தெரியும். பார்க்கலாம். ஸோ அது அந்த பேச்சு அப்படின்றது தங்களுடைய கேடர்ஸை தொண்டர்களை உற்சாகப்படுத்த அவர் பேசுறாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். பட் அருண் மாணிக்கத்தோட பார்வையில நான் கேட்குறேன்,
அவர் உண்மையிலேயே கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க சில அசம்ஷன்ஸ் வச்சிருப்பீங்க அல்லது நீங்க ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? இப்படி இருக்குது, பட் இவர் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல, அதை கேட்கறேன். இல்ல அரசின் மீதான எதிர்வினைகள், அரசின் மீதான ஆன்டி இன்கமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. அது எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் பிரதிபலிக்க போகுது அப்படின்றது தான் முக்கியம். இப்போ 3 முனை போட்டியாக இருந்தால் திமுகவுக்கு இது வந்து ஒரு டஃப்பான எலெக்ஷன். 4 முனை போட்டியாக இருந்தால் திமுக எளிதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா கூட்டணி உடையாமல் இருந்தால், திமுக கூட்டணி உடையாமல் இருந்தால், விஜய் தனித்து நின்றால், இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ அதிமுக பாஜக இந்த 2 கட்சியும் ஜெயிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலுமே அது போராடி தான் ஜெயிக்கணும். ஓகே. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இஸ்லாமிய ஓட்டுகள் எடுத்துக்கோங்க. சிறுபான்மையினரில் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய ஓட்டு சாலிடாக திமுக பக்கம் இருக்கு. விஜய் வந்தாலும் ஏன் நான் கிறிஸ்தவர் கூட சேர்க்கல, இஸ்லாமியர்கள் சேர்க்கிறேன் அப்படின்னா, இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலன் அப்படின்ற ஒரு பேரை திமுக இன்னைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கும் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் திமுகவை தான் நம்புறாங்க. திமுக தான் எங்களை வந்து ஒன்றும் இல்லைங்க. காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கோங்க. காங்கிரஸ் கட்சி எந்த அலைன்ஸில் இருக்கோ அந்த அலைன்ஸ் தான் பிஜேபிக்கு எதிரான அலைன்ஸ். இப்போ காங்கிரஸ் கட்சி விஜய் கிட்ட போச்சுன்னு வச்சுக்கோங்க, விஜய் தான் பிஜேபிக்கு எதிரான அலைன்ஸ். இல்லை, காங்கிரஸ் வந்து இங்கே ஒரு தீர்மானிக்கும் சக்தியாவா இருக்கிறாங்க. நீங்கள் விசிகா சொன்னா கூட பரவாயில்லைங்க, காங்கிரஸுக்கு என்னங்க ரோல் இருக்கு தமிழ்நாடு? காங்கிரஸ் எதனால டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றேன்னா, காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலனே வச்சுக்கோங்க, காங்கிரஸ் எந்த அலைன்ஸ்ல இருக்கோ அந்த அலைன்ஸ் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி கலர் கொடுக்கும். ஓகே. இப்போ நான் ஒரு முஸ்லீம், நீங்க ஒரு கிறிஸ்டியன், நான் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன். அப்போ சென்ட்ரல்ல பிஜேபிக்கு எதிராக இருக்க கட்சி எது? காங்கிரஸ். அப்போ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எந்த கூட்டணியில் இருக்கு? திமுக. அப்போ அந்த கூட்டணி தான் பிஜேபிக்கு எதிரான கூட்டணி. ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ ஒரு அலைன்ஸ்க்கு ஒரு ஆன்டி பிஜேபி, ஒரு 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 டெமோக்ராட்டிக் இல்லை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஜனநாயக கலர் கொடுக்கறது காங்கிரஸும் இடதுசாரி கட்சிகளும். ஏன்னா அங்க 2 பேரும் சேர மாட்டாங்க. அப்போ இடதுசாரி கட்சிகளும் காங்கிரஸும் எந்த கூட்டணியில இருக்கோ, இடதுசாரிகளோட விட்டுருங்க, காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணியில இருக்கோ அது பிஜேபிக்கு எதிரான கூட்டணி. இங்க எப்படி அதிமுகவும் திமுகவும் ஒன்னா சேர மாட்டாங்களோ அங்க பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்னா சேர மாட்டாங்க. அப்போ காங்கிரஸ் எந்த அலைன்ஸ்ல இருக்கோ அது சிறுபான்மையின் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அலைன்ஸ். ஓகே. அப்போ ஆப்வியஸா திமுகவோட காங்கிரஸ் இருந்துச்சுன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ ஆதரிப்பாங்க இன்றைக்கு தேதியில. இப்போ இந்த இஸ்லாமியர் ஓட்டுகளையும் கிறிஸ்தவ ஓட்டுகளையும் விஜய் திமுகல இருந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை எப்படி அவர் செய்ய போறாரு அப்படின்றது பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி ஒரு முன்முடிவுக்கு நீங்க வரீங்க? அவங்க நம்புறாங்களே, காங்கிரஸ் டிஎம்கே அலைன்ஸ்ல இருந்து வெளியில வராம இருந்தால் அவங்கள வந்து அந்த ஓட்டை திமுக அலைன்ஸ்ல இருந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். எதுக்காக? திமுக மேல விமர்சனங்கள் இருக்கு, அவங்கள்ட்ட கரப்ஷன் அப்படின்ற இஸ்லாமிய சிறைவாசல் விடுதலை விவகாரமா இருக்கட்டும், இஸ்லாமியர்களுக்கான உள்ஒதுக்கீடு விவகாரமா இருக்கட்டும், இப்படி பல விவகாரங்கள்ல கேட்ட கோரிக்கை நிறைவேற்றாம இருக்கிறாங்க. வெறும் ஆன்டி பிஜேபின்ற ஒன்றை வச்சு நாங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கணுமான ஒரு இஸ்லாம் கூட நினைக்க மாட்டாரா? நான் வந்து ஈரோடு ஈஸ்ட் எலெக்ஷனுக்கு இடைத்தேர்தலுக்கு போயிருந்தேன், பை எலெக்ஷனுக்கு போயிருந்தேன். சிறுபான்மை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் என்ன நிலவரம் அப்படின்னு பார்க்க போயிருந்தேன். எப்போன்னா EVK இளங்கோவன் போட்டி போட்டாங்க திருமகனிக்கு வேற இறந்த பிறகு. அப்போ போயிருந்தப்போ என்ன பண்றது, அதிமுக ஓட்டு போடலாம், பிஜேபி அலைன்ஸ் இருக்கே, அந்த தெருவுக்குள்ள மட்டும் பிஜேபி தொண்டர்கள் உள்ள வரல, வெறும் அதிமுக கொடியை மட்டும் தான் ஓட்டு கேட்டாங்க, பிஜேபி கொடி உள்ள வரல. அங்க இருக்க இஸ்லாமிய லேமேன் சாதாரண மக்கள் சொன்ன விஷயத்த நான் சொல்றேன், அதை நான் பேட்டியை கூட எடுத்து போட்டேன். அப்போ அவங்க சொன்னது என்னன்னா, அதிமுக ஓட்டு போடலாம் தான் சார், பட் பிஜேபி அலைன்ஸ்ல இருக்கே. அப்போ திமுக மீது தவறுகள் இருந்தாலும், திமுக மீது விமர்சனங்கள் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் அவங்களை ஆதரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பிஜேபிக்கு எதிரான அலைன்ஸ்ல இருக்கிறாங்க. வேற யாருக்கு அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? அந்த ஆப்ஷன் விஜயா இருந்தால் விஜய் அவங்க அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். அந்த நம்பிக்கை இன்னும் அவங்களுக்கு கொடுக்கல. நான் இருக்கேன் அவங்களுக்கு என்ன ஒரு ஹோப் கொடுத்துட்டாரு. என்ன நம்பிக்கையை கொடுக்கல நீங்க சொல்றீங்க? பாசிச பாஜகவை எதிர்த்து நான் களமாடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பாசிச பாஜகவோட அண்டர் டீலிங் போட்டு திமுக ரெட்டை வேடம் போடுதுங்கிறத அம்பலப்படுத்துறாரு. SIR எதிர்க்கிறாரு, CA எதிர்க்கிறாரு, NRS எதிர்க்கிறாரு. இதற்கு மேல வேற என்ன ஒரு பிஜேபி எதிர்க்கணும்? நீங்க கூட இன்னைக்கு வந்து பார்த்திருப்பீங்க, டெல்லியில வந்து சம்பவம் நடந்திருக்கு, ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு, ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சு. அதுக்கு வந்து கண்டோலன்ஸ் மட்டும் தானே போட்டிருந்தாரு விஜய். இது வந்து ஒரு தலைநகரில் ஒரு முக்கியமான இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதை என்கொயரி பண்ணணும், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இது வந்து அந்த காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்குற மாதிரி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டுருக்கணும்ல, விஜய் கேட்டுருக்கணும்ல. ஏன் கேட்கல? இதனால நான் விஜய் வந்து பிஜேபியோட பீட்டின்னு நான் சொல்லவில்லை. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து நரேட்டிவாக செட் பண்ணுவாங்க விஜயை நோக்கி. நீங்கள் ஏன் அதை கேட்கல, இந்த விஷயத்துக்கு நீங்கள் ஏன் குரல் கொடுக்கல, இந்த விஷயத்துக்கு நீங்கள் அமைதியாக இருந்தீங்களே அப்படின்றதெல்லாம் விஜயை நோக்கி கேள்விகள் வரும். அப்போ
விஜய் வந்து நான் பிஜேபியை ஸ்ட்ராங்காக எதிர்க்கிற ஒரு நபர், ஒரு கட்சி. நாங்கள் இஸ்லாமியர்கள் பக்கமும் கிறிஸ்தவர்கள் பக்கமும் சிறுபான்மை மக்களையும் தலித் மக்களுக்கும் நாங்கள் வந்து என்றைக்குமே அவங்களுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்றத இன்னும் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணால் ஒழிய அவங்கள நம்ப வைக்க முடியும். சாதாரண மக்களை நம்ப வைக்க முடியாதுல்ல, நான் இருக்கேன் அவங்க பக்கம் அப்படின்னு. அப்போ மக்களை நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ மக்கள் நம்பணும். இன்னும் 4 மாதம் தான் 5 மாதம் தான் இருக்கு. இல்லை, மக்கள் நம்பாமல அவ்வளோ கூட்டம் ஒரு இடத்துலையும் திரு விஜய் அவர்களுக்கு கூடுகிறது நீங்க பாக்குறீங்க. கூட்டம் மக்கள் நம்பாமல 41 பேர் உயிரிழந்த பிறகும் அந்த பகுதியில் இருக்கிற யாராலும் ஒருத்தர் கூட விஜய்க்கு எதிராக பேசல. இல்லை, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்றதுல நானும் அதை நான் என்டாஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு எலெக்ஷன் பூத்துக்கு போகிற வரைக்கும் உங்களை வந்து கேன்வாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கு ஓட்டு போடணும் அந்த இடம் வரைக்கும் கேம்பெயின் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, எலெக்ஷன் கமிஷன் ஒரு கட்டத்தில் கேம்பெயினை நிறுத்த சொல்லி ஒரு டெட்லைன் கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் பூத்துக்கு போகிற வரைக்கும் கேம்பெயின் நடந்துகிட்டே இருக்கும். பேசிக்கிட்டே இருப்பார் உங்ககிட்ட ஒருத்தர் வந்து, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அக்கா மறந்துடாமல் போட்டுருக்கா அப்படின்னு. பூத்துக்கு போகிற வரைக்கும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வெவ்வேறு வடிவங்கள். அப்போது நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு தூத்துக்குடி எடுத்துக்கோங்க, தென்காசி எடுத்துக்கோங்க, திருநெல்வேலி எடுத்துக்கோங்க, விருதுநகர், மதுரை, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கம்யூனிட்டி பேஸ்ட் லீடர்ஸ் இருப்பாங்க. காலங்காலமாக அரசியலை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தர் இருப்பான். சாவு வீட்டுக்கு போவான், கல்யாணத்துக்கு போவான், எல்லாத்தையும் பண்ணுவான். அப்போ மக்கள் மத்தியில் பரிச்சயமான ஒருத்தனா அவன் அங்கே வளர்ந்துருப்பான். அவன் வந்து இப்போ கிறிஸ்தவ சமூகத்தை எடுத்துங்களேன். கிறிஸ்தவ சமூகத்தில் சாதி ரீதியாக நிறைய தலைவர்கள் இருப்பாங்க, சாதி ரீதியாக நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருப்பாங்க. ஓகே ஓகே, இதெல்லாம் பீட் பண்ணி டிவிகேயோடைய கேண்டிடேட் ஜெயிக்கணும் அப்படின்றது ரொம்ப அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்த்தா மட்டும்தான் முடியும். ஏன்னா இங்கே சமூக ரீதியாக ஓட்டு நம்ம ஒவ்வொரு எலெக்ஷனையுமே பார்த்துருக்கோம். அப்போ இதெல்லாம் பீட் பண்ணுமா டிவிகேயோட கேண்டிடேட்? இதெல்லாம் பீட் பண்ணி ஜெயிச்சு மேலே வருவாங்களா? இல்லை கண்ணை மூடிட்டு விஜய் நம்பி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். விஜய் தான் 234 தொகுதிக்கும் கேண்டிடேட். அவரே சொல்றாங்க, மதுரை விஜய், மதுரை தெற்கு விஜய், உசிலம்பட்டி விஜய், எல்லாத்துலையும் நான் தான் நிற்கிறேன்னு மக்கள் நினச்சி ஓட்டு போகணும்னு சொல்றாங்கன்னா இப்போ தயார்படுத்துறாருல்ல. அப்போ அந்த லோக்கலில் இருக்க ஒருத்தர் வருவார், அக்கா என்னக்கா அன்னைக்கு நீங்கள் ஒன்று கேட்டீங்க, நான் தானக்கா செஞ்சு கொடுத்தேன், இந்த ரோடு போட சொன்னீங்க போட்டு கொடுத்தேன், அந்த ஒரு இதை பண்ணித்தர சொன்னீங்க, பட்டா வாங்கி தர சொன்னீங்க, நான் பண்ணி கொடுத்தேன், போட்டுருக்கா நமக்கு. அப்போது நான் டெய்லி என்கிட்ட வந்து பேசுகிற ஒரு நபர், தன்னுடைய பகுதியில் வந்து செல்வாக்கான ஒரு நபர், என்னுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு நபர், அவர் வந்து அந்த கட்சி எது திமுக கட்சி வந்து கரப்ஷன் கட்சியாக இருக்கலாம், இல்லை அதிமுக வந்து என்ன வேணா ஊழல் பண்ணிட்டு போகலாம். இவர் எனக்கு தெரிஞ்சவர், கனெக்டிங் பாயிண்ட் அவர் ஒருத்தர் இருக்கிறார். எனக்கு அவர் அந்த இடத்துல செல்வாக்கான நபராக இருக்கார். எனக்கு ஒரு பிரச்சனைனா அவர்கிட்ட போய் கேட்க முடியும், ஒரு மனு கொடுக்க முடியும், என் வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா வருவார், ஏதாவது ஒரு விசேஷ சாவுனா வருவார், ஒரு நிவாரணம் கொடுப்பார். இப்படி செல்வாக்கான நபர்களா இத்தனை ஆண்டுகளாக இந்த 2 கட்சியை சேர்ந்த தலைவர்களும் நிர்வாகிகளும் இருக்காங்க. அப்ப இந்த நிர்வாகிகளை இந்த கிங் மேக்கர்ஸை நீங்க காலி பண்ணிட்டு நீங்க ஜெயிக்கணும்ன்றது ரொம்ப கஷ்டம். கூட்டம் கூடும், நான் மறுக்கவே இல்லை, கூட்டம் ஓட்டாவும் மாறும், நமக்கு மறுக்கல. அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ நாள் இவங்க வளர்ந்து நிற்கிறாங்கல்ல, இவங்களை காலி பண்ணிட்டு நீங்கள் எப்படி வளர போறீங்க? அதான் சொன்னேன், நான் கடைசி நாள் வரைக்கும் ஓட்டு போடுற வரைக்கும் அங்கே கேம்பெயின் நடக்கும். நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க, நாங்கள் குடும்பத்தோடு நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் பூத்துக்கு போகும்போது உங்கள் மனசை மாற்றுவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? திமுக நபரும் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார், அதிமுக நபரும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். காலங்காலமாக ரெட்டலைக்கு தான் போட்டுட்டு இருந்தோம், சரி ஓகே, கடைசியில் வந்து இப்போ சொல்கிறாங்களே போய் குத்திடுவோம், ரெட்டலைக்கு தான் குத்துவாங்க, உதயசூரனுக்கு தான் குத்துவாங்க. ஓகே, அப்போது வெவ்வேறு வடிவங்களை உங்களை வந்து ரீச் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேர்தல் வியூக நிறுவனங்கள், மிக முக்கியமான தேர்தல் வியூக நிறுவனங்கள்லாம் வந்து 2 கட்சியும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்ககிட்டே ஒரு நிறுவனம் இருக்குது, டிவிகிட்டே ஒரு நிறுவனம் இருக்குது, பட் உங்களை காட்டிலும் பல நிறுவனங்கள் இவங்களுக்கு வேலை பார்த்துட்டு, ஒரு கட்சிக்கு பல நிறுவனங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கு. அப்போது இவங்களெல்லாம் நீங்கள் சாதாரணமாக இட போட்டுற முடியாது இல்லை. இந்த கூட்டம் நான் அதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை. விஜய் வந்து ஒரு டிசைனிங் ஃபேக்டராக இருக்க போறாரா, யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றதுல, இல்லை விஜய் ஜெயிக்க போறாரா அப்படின்றத விஜய் தான் தீர்மானிக்கணும். இல்லை, இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ இன்னும் ரொம்ப கடுமையாக உழைக்கணும், கட்சிக்காரங்க உழைக்கணும்னு சொல்றீங்க. ஆனால் அவங்க சும்மா இப்போ வந்து நீங்கள் சொல்ற மாதிரி உங்கள் வாரத்துக்கு எடுத்துக்கிட்டாலுமே கூட 20% 25% வச்சிருக்கிறாங்க, பயங்கரமாக திமுகலாம் பயப்படுதுங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள்லாம் பேசுறாங்க. 20% 25% வந்த ஒன்று இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க அவங்க. படத்துக்கிட்டே ஜெயிக்கிறதுக்கு விஜய் எம்ஜிஆர் இல்லை. எம்ஜிஆர் இத்தனைக்கும் அரசியலில் இருந்து வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சார். ஆமா, இவர் இப்போதானே அரசியலுக்கு வந்திருக்காரு. 67 72 77 மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறாரு விஜய். அந்த வரலாறை மீண்டும் நம்ம படைப்போம் அப்படிங்கிறாருல்ல. இல்லை, அது அவருடைய தன்னம்பிக்கையா இருக்கலாம், நம்ம அதை குறை சொல்லவே இல்லை. பட் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, நடந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சந்தோஷம். ஆனால் நடக்குமான்றதான கேள்வி. விஜய்க்கு வந்து நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம வந்து சும்மா போய் ஒரு தொகுதி கூட கிடையாது, மாவட்ட வாரியாக தான் போறாரு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் நம்ம வந்து கேம்பெயின் பண்ணால்
கூட்டம் ஒரு இடத்துக்கும் கூடிக்கிட்டே தான் இருக்கு, நம்ம ஜெயிச்சிடலாம், வீட்டுக்கு ஒரு ஓட்டு, 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, ஒரு 3 கோடி குடும்பம்னு வச்சுங்களேன், வீட்டுக்கு ஒரு ஓட்டுனா 3 கோடி ஓட்டு வாங்கிட்டு நம்ம சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு அவர் நிறைய பேருக்கு அவருக்கு வந்து ஆலோசனை சொல்லலாம். நான் அதனால திருப்பி சொல்றேன், வாக்காளர்கள் மனது பூத்துக்கு போற வரைக்கும் கணிக்க முடியாது. ஓகே, இன்னைக்கு நான் விஜய்க்கு ஓட்டு போலான்னு நினைக்கலாம், பரவாயில்ல இன்னைக்கு விஜய் நல்லா பேசுறாரு அப்படின்ட்டு. ஆனா காலங்காலமா என் குடும்பம் திமுக குடும்பம், காலங்காலமா என் குடும்பம் காங்கிரஸ் குடும்பம், காலங்காலமா என் குடும்பம் அதிமுக குடும்பம் அப்படின்னா அங்க போகும்போது மனசு வராது. உளவியலா நீங்க யோசிச்சு பாருங்க. சரிதான், அவருக்கு என்னமோ ஸ்டாலின் ஏதோ தப்பு பண்றாரு, உதயநிதி ஸ்டாலின் ஏதோ தப்பு பண்றாரு, இவர் நம்ம எம்எல்ஏப்பா போடுப்பா அவருக்குன்னு போட்டுருவாங்க. இப்போவும் சொல்றேன், கேண்டிடேட்டை பார்த்து போட மாட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. கேண்டிடேட் பிளேஸ் அ மேஜர் ரோல். எஸ், உண்மைதான். இன்னைக்கு திமுக எடுத்துக்கோங்க, அதிமுக எடுத்துக்கோங்க, இன்னைக்கு வந்துட்டு ஒரு கோல போட்டி நடத்துவாங்க. கோல போட்டியில் கலந்துக்கிட்டவங்களுக்குலாம் ஒரு குக்கர் தருவாங்க, ஜெயிச்சவங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் தருவாங்க. இந்த மாதிரி அவங்க கிரவுண்டில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு பரிசு பொருட்களோ, விளையாட்டு போட்டிகளோ, கிரிக்கெட் போட்டியோ ஏதாச்சும் ஒன்று நடத்திக்கிட்டு அவங்கள என்கேஜிங்காகவே வச்சிருப்பாங்க. டிவிக்கு அப்படி என்ன பண்ணுச்சு? அப்படி கேள்வி இருக்குல்ல. இவங்க வந்து சீசன்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு போறாங்க, பொதுக்கூட்டம் நடத்துறாங்க, அடுத்து கேம்பெயின் ஒரு வாகன பிரச்சாரம் நடத்துறாங்க. இனிமே என்ன அந்த பிரச்சாரத்துடைய வடிவம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நான் மறுபடியும் சொல்றேன், டிவிக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. பட் அவங்க வந்து ஜெயிப்பாங்களா இல்லை டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாங்களான்றதான் கேள்வி. ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளையும் நீங்க வந்து டிவிக்கு எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாதோ அதே மாதிரி அதிமுகவையும் திமுகவையும் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. பட் அதிமுக வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க, எப்படியாச்சும் விஜய் வந்துடும் எதிர்பார்த்தாங்க. என்டிஏ இங்கே பிஜேபி இருந்தாலுமே கூட அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்து இங்கே கன்வின்ஸ் பண்ணலாம். உங்களுடைய எய்ம் என்ன? திமுக வரக்கூடாது தானே, நீங்கள் இங்கே வந்து சேருங்க அப்படிலாம் பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி ரிமூவ் எடுத்தாரா விஜய் வந்து பிஜேபி அலைன்ஸ், பிஜேபி அதிமுக அலைன்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி எடப்பாடி கிட்ட பேசியிருக்கிறார். அப்போதான் அந்த ஆளுக்கு 2.5 வருஷம் சிஎம்மாக இருக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம். அப்போது எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ வந்த கட்சி நம்ம எப்படி விட்டு கொடுக்குறது, நம்ம எவ்வளோ பழமையான கட்சி அப்படின்னு விட்டுட்டாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதை ரெகுலேட் பண்ணுறாரு. விஜய் தரப்புல பிஜேபி அலைன்ஸ்ல இருக்கிறதுனால போக மாட்டாங்க, அதில் உறுதியா இருக்காங்களான்னு கேட்குறேன். போக மாட்டாங்க, உறுதியாக இருக்காங்க, போக மாட்டாங்க. இன்கேஸ் ஏதாச்சும் நெருக்கடிகள், இந்த கரூர் விஷயம், சிபிஐ இந்த மாதிரி நெருக்கடிகள் வந்தால் ஒழிய வந்தா அப்படியும் நான் நம்பலை பிஜேபி அலைன்ஸோட போய் விஜய் சேருவாருன்னு நான் நம்பலை. ஏன்னா சமீபத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட பாசிச பாஜகன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க அவங்களுடைய தீர்மானங்கள்ல. பாசிச பாஜகன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ மீனவர் படுகொலையை பேசுகிறாங்க. திமுக எப்படி வந்து ஒரு என்ன மாடல், விளம்பர மாடல்லாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களோ பாசிச பாஜகன்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஸ்டில் அதை டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, பிஜேபியை நாங்கள் எதிர்க்கிறோம், திமுகவையும் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு. ஸோ பிஜேபி இருக்கிற அலைன்ஸ்க்கு அவங்க போவாங்க அப்படின்னு நான் நம்பலை. அவங்க எவ்வளோ டிமாண்ட் வச்சாலும் போக மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, பட் உங்களுக்கு அல்டிமேட் கோல் வந்து திமுக தோற்கடிப்பது தான் அப்படின்னா நீங்கள் வந்து இணையிறது தான் இயற்கை விதி. நீங்கள் அப்போ தனியாகவே நிற்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் த பி டீம் ஆஃப் டிஎம்கேன்ற கேள்வி வருது இல்லை? அந்த திமுக வெற்றிக்கு நீங்கள் பயனடைகிறீங்களா? இந்த கேள்வியை நம்ம அந்த சீமானை நோக்கி வைக்க மாட்டோம். ஸோ யார் எப்படி அரசியல் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நான் ஜெயிக்கிறேன்னா தோக்குறனோ, நான் என்னுடைய ஐடியாலஜி படி நான் நிற்கிறேன், நான் யார் கூட சேரணுன்றது என்னோட முடிவு அப்படின்றது அந்த கட்சியினுடைய முடிவு தான். அந்த கட்சி நீங்க திமுக தோக்கடிக்கணும்னா நீங்க ஏன் அவங்க கூட போய் சேரல நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, அது அந்த விமர்சனம் வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு காழ்ப்புணர்வோட விமர்சனமா எடுத்துக்கலாம் இல்லையா? திமுக தோக்கணும்னு நினைக்கிறவங்க வைக்கிற விமர்சனம். ஓகே, எனக்கு திமுக தோத்தவன விஜய் கொண்டு போய் அங்க சேர்த்துருவோம் அப்படின்னு நினைக்கிற விமர்சனம். அந்த கட்சி எப்படி செயல்படணும், அந்த கட்சி எப்படி பிரச்சாரம் பண்ணணும், அந்த கட்சி யாரோட கூட்டணி வைக்கணும்ன்றது அவங்களுடைய முடிவு தானே. ஸோ நீ அங்க போய் சேரணும், நீ இங்க போய் ஏன் சேரல அப்படின்னு நம்ம ஓகே ஒரு ஹைப்போதெட்டிக்கலா கேட்கிறேன். ஒருவேளை சேர்றாங்க கொள்கையை மீறி, கொள்கை எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அரசியல் எதிரை வீழ்த்துறதுக்காக சேர்றாங்கன்னா அது ஒரு வின்னபிள் அலையன்ஸா இருக்கும். நிச்சயமா மிகப்பெரிய. எப்படி சொல்றீங்க? இப்ப நீங்க தான் சொன்னீங்க கொள்கை எதிரியோட ஒர்க் அவுட் ஆகாதுங்க, எப்படி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி வின் பண்ண முடியும்னு சொல்றீங்க? ரெண்டுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எங்களுக்கு சிறுபான்மை ஓட்ட கழிச்சிருங்க. என்டி அலைன்ஸ்ல விஜய் போய் சேர்ந்தா நீங்க 24 எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பிஜேபியும் வாங்கின ஓட்டை கம்பைன் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிக்கு மேல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. 2021 அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்ததுனால தோத்தாங்க, 24 2 பேரும் சேராதனால தோத்தாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்தா 10 வரைக்கும் ஆன்டி இங்கே மச்சியே வச்சுங்களேன். அப்போ அதில் விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் கூட சேர்ந்தா நிச்சயமா திமுகவை வீழ்த்த முடியும். ஆனால் இது நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் போய் அங்கே சேர மாட்டார்.
ஓகே, அப்படி சேராம இருந்தாலும் இன்னைக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நான் மெகா அலையன்ஸ் அமைப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மெகா அலையன்ஸ் அமைச்சரை விட முடியுமா? அந்த அலையன்ஸோட ஸ்ட்ரென்த் எப்படி பாக்குறீங்க நீங்க? திமுக வினையா இருக்கா? ஒரு மெகா அலையன்ஸ்ல அமைக்கிறதுக்கு அலையன்ஸுக்கு போறதுக்கு யார் ரெடியா இருக்கா? எந்த கட்சி இருக்குன்னு சொல்லுங்களேன். பாஜக இருக்கு, அடுத்து பாமக போக போறாங்க, தேமுதிக போக போறாங்க. அது ஏற்கனவே இருந்த அலையன்ஸ் தான் வேற. இது மெகா அலையன்ஸ் கிடையாதுல்ல. திமுக ஏற்கனவே இந்த அலையன்ஸ் தானே, 19 ஒரே அலையன்ஸ் தான் இருக்காங்க. திமுக கிட்ட நான் தான் சொல்றேன், திமுக கிட்ட சின்ன சின்ன கட்சிகளா நிறைய இருந்தாலும் அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஆன்டி பிஜேபி கலர் இருக்கு. நீங்க அதிமுக 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா இவங்க 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சிறுபான்மை ஓட்டுல இருந்து தான் இவங்க ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. புரியுதா? புரியுது. அப்போ அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக கூட்டணி ஜெயிக்கணும்னா, திமுகவை வீழ்த்தி ஜெயிக்கணும்னா போராட வேண்டியது இருக்கும். போராடி தான் ஜெயிக்க வேண்டியது இருக்கும். திமுக ரொம்ப என்ன சொல்றது, 2011 வீழ்த்தினாங்களே, எதிர்கட்சியை கூட வர முடியாது. அந்த அளவுக்குலாம் திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ விஜய் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன்ல விஜயால தனியா நின்னா விஜயால எல்லாருக்குமே ஓரளவு வாக்கு வங்கியில பாதிப்பு இருக்குங்க. விசிகால காலிங்க, சீமான் காலிங்க அப்படின்னு ஒரு வாத தொடர்ச்சியா முன்வைக்கப்படுகிறது. உங்கள் பார்வையில் எப்படி பாக்குறீங்க? இவங்க எல்லாருமே காலி ஆயிடுவாங்களா? கட்சி அழிஞ்சிருமா? யாருடைய கட்சி? விஜயனுடைய வருகையால விசிகா, நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சியெல்லாம் காலி ஆயிருங்க. இல்ல, கட்சி எப்படி அழியும்? அவங்களுக்கு ஓட்டு சதவீதம் குறையும், இல்ல அதிகரிக்கலாம். ரெண்டுல ஏதோ ஒன்று தானே நடக்கும். கட்சி எப்படி அழியும்? இப்ப போன வாட்டி 8% வாங்கினாரு, இந்த வாட்டி 10 ஆகலாம், இல்ல 7 ஆகலாம். ஓகே, ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும். கட்சி எப்படி அழியும்? இல்லைங்க, இப்போ தொண்டர்களே எல்லாரும் பின்னடைவு தானேங்க ஒரு கட்சிக்கு. எல்லா கட்சிக்கும் பின்னடைவும் வரும், வெற்றியும் வரும். ரெண்டுல ஏதாவது ஒன்று தானே ப்ராபபிலிட்டி. அப்போ இன்னைக்கு தோத்துட்டாங்கன்னா நாளைக்கு இன்னும் கடுமையாக உழைச்சி ஜெயிக்க போறாங்க. அதுக்காக 10 தொண்டர்கள் போயிட்டாங்க அப்படின்றக்காக கட்சி அழிஞ்சிருன்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகே, அவர் கட்சியே அழிஞ்சாலும் மரத்துக்கு மாடா நடத்துவார்ல. உண்மை, மாட்டை பார்த்து கத்துவார்ல. ஸோ அப்போ அவங்க எப்படி கட்சி நடத்தணுன்றது அவங்க விருப்பம். அவங்க அதை மரத்துக்கு மாடா நடத்தினதை பல பேர் விமர்சனம் பண்ணாங்க, பல பேர் அதை ஆதரிச்சாங்க, நல்ல மூவ்லாம் சொன்னாங்க. ஸோ யார் எப்படி அரசியல் பண்ணணுன்றது அவர்களுடைய தலைவர்களுடைய முடிவு. நம்ம இங்கே உட்காந்து பேசக்கூடாதுல்ல. அப்போ அவங்க கட்சி அழிஞ்செல்லாம் போகாது, எந்த கட்சியும் அழிஞ்சு போகாது. இன்னைக்கு லட்சிய திமுகன்னு ஒரு கட்சி இருக்குல்ல, லெட்டர் பேர்லயாச்சும். ஸோ அழிஞ்செல்லாம் போகாது. தொண்டர்கள் வேணா மாறலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா விசிகால இருந்து ஒரு பெருமளவு வாக்காளர்களை விஜய் பிரிச்சுட்டு போறாரு. ஓகே, ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் திரும்புறதை பார்க்க முடியுது. ஓகே, அதனால விசிகா அழிஞ்சுன்னு சொல்ல முடியுமா? திருமாவளவன் அவர்களுடைய உழைப்பை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியுமா? முடியாது. கட்சியெல்லாம் அழிஞ்சு போகாது. வாக்குகள் மாறும். நாளைக்கு விஜய் சிறப்பாக செயல்படலைன்னா திருப்பி வரதான் போறாங்க. இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம், சிஎமான நீ அவங்க மாதிரி தான் பண்ணியும், இல்லை அவங்களோட மோசமாக நடத்துற அப்படின்னு மறுபடியும் மாற்றி கொடுத்து தான் போறாங்க. ஸோ கட்சி எந்த கட்சியும் அழிஞ்சு போகாது. 2026 பல விதமான சுவாரஸ்யங்களை வந்து உலக இருக்குன்னு நினைக்கிறேன். பல விதமான தரவுகளை பல நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து பல கேள்விகளுக்கு ரொம்ப நிதானமாக எளிமையாக நிறுத்தி அவங்க பதில்கள் கொடுத்தீங்க. கண்டிப்பாக ரொம்ப நன்றி.